ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி வரை உண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ராத்திரியே சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டார். அதனால் அது கடகராசியில் இருக்கிற கணக்கு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மேஷராசியில் இருந்தவருக்கும் சனியின் 3ஆம் பார்வையில் இருந்தார். ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து சனியின் வக்கர பார்வையில் இருந்தார். அதனால் பாதிப்புகள், நெகட்டிவ் பாதிப்புகள்னால் நிறைய, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாகவே நெகட்டிவ் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில், கடன் பிரச்சனையில், கடன் வாங்கின விஷயத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால கடந்த 1.5 மாதமாக ஜூன் 1லேருந்து ஜூலை 12 வரைக்கும் எல்லா மக்களுக்கும், 12 ராசியில் பிறந்த உலக மக்கள் அனைவருக்குமே சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இந்த ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குருவோடு இணைகின்ற காரணத்தினால அனைத்து மக்களுக்கும் மங்களத்தை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய பலன்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள், அதாவது சந்திரன் கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. கடகராசியில் புதன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 9ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 7:52 வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 9ஆம் தேதி காலை 7:52 முதல் 11ஆம் தேதி காலை 7:49 வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலம். 11ஆம் தேதி காலை 7:49 கன்னி ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 14ஆம் தேதி அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 8:43 வரைக்கும் 14ஆம் தேதி காலை வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் வெளியில் கிளம்பும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாயாரின் பாதத்தில் பணிந்து ஆசீர்வாதம் பெற்று செல்வதும், போகிற வழியில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ, பெண் குழந்தைக்கு கொடுத்தா விசேஷம், ஆண் குழந்தைக்கு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு ஸ்வீட் சாக்லேட், இனிப்பு சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வகையில் பலன்கள் அமையும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார். புதன் சந்திரன் வேதை பொருத்தம், அதுவும் 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய வழக்கு சார்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை பலன்களால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலைக்காக முயற்சித்து கொண்டிருந்து இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகள் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், அது 8ஆவதோ 9ஆவதோ 10ஆவதோ 12ஆவதோ இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி,
இல்லை யூபிஎஸ்சி கோர்ஸ் ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு, மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். படிப்பின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதோட ரிசல்ட் இந்த வாரத்தில் வருதுன்னா அது உங்களுக்கு மேன்மையையும் சாதக பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் கடன் அதிகரிக்கிறதுனா, உங்களுடைய திருமணத்தை நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெற்றோரின் வயது மூப்பின் காரணமாக அவங்களால முடியலங்கும் பொழுது நீங்களே சுயமுயற்சியில் உங்களுடைய திருமணத்திற்கு கடன் வாங்கி செலவு செய்வீங்க. அந்த கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சந்திரன் புதன் சேர்க்கை 4ஆம் இடத்துல. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலோ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நாள் வரைக்கும் தொழில் ஒழுங்காக அமையாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் தொழிலை விஸ்தீரணம் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாகின்ற காரணத்தினால குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வரவுகள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் குறையும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பூமிகாரகன் செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 4ஆம் இடம்ங்கிறது பூமி தொடர்பான விஷயம். அதுக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூமியின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். பூமி சார்ந்த தொழில் செய்வதற்கு ஏற்ற வாரம் இது. துவக்கலாம் இந்த வாரத்தில். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், எதுக்கு சார் பரிகாரம் நல்லதுதான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, வளர்பிறை சந்திரன் இந்த வாரத்தில் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணினாலும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற நாட்கள் 9 முதல் 11 சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு, அதாவது மனஸ்தாபங்கள் வராமல் இருப்பதற்கு, குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சங்கடம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயில், எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மன் கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பிரார்த்தனை செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா அம்பாளுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்க. இந்த வாரத்தில் அனைத்து யோகமும் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து பூமி தொடர்பான லாபங்கள் பெருகி ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. என்ன சார் இவ்வளவு நீளமாக சொல்கிறீங்க அப்படின்னா, அவ்வளவு விசேஷம். இந்த குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சியிலெல்லாம் உங்களுக்கு ராஜயோகம் காத்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன். சில சங்கடங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது இந்த வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு திருமண யோகத்தை கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு, உங்களுடைய நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தாலோ லவ் அஃபேரில் இதுவரைக்கும் இருந்த மன வேறுபாடுகள் களைவது, உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு குருவோடு சேர்ந்து. இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகும். பூமிக்கு நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகம் சார்ந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும்.
2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதிகார வர்க்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஜூலை 13 வரைக்கும் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கனிவை பின்பற்றுவது அவசியமான ஒன்று. குடும்பத்தில் வாக்குவாதங்கள், அதிகார வார்த்தைகள் பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. குழந்தைகள் சந்தோஷத்தை தருவார்கள். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும், தாயாரின் சொல் கேட்டு உடன் பிறந்தவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் நான் இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா பொதுவாக ரிஷபராசிக்கு வளர்ச்சி 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 ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். அதன் பிறகு குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குருவை வணங்கி வாருங்கள். முருகனையே குருவாக ஏற்று வழிபட்டாலும் சரி, இல்லை குருவை தனியாக வழிபட்டாலும் சரி, குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குரு பகவானும் முருகப்பெருமானும். மிதுன ராசி, அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுவும் வளர்வரை சந்திரன். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையோடு சந்திரன் சேர்க்கை இருக்குது. இது புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த பகைமையை விரட்டி ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும். குடும்பத்தில் வியாதியினால் ஏற்பட்ட செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும். இதுநாள் வரைக்கும் மருத்துவமனைக்கு நிறைய அழுதுருப்பீங்க. இனிமேல் இந்த வாரத்திலேருந்து மருத்துவமனைக்கு போகிறதெல்லாம் குறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ எடுத்த முயற்சிகளில் புதிய அணுகுமுறையை பயன்படுத்துவதன் மூலமாகவோ புதிய அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலமாகவோ உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு குருவும் செவ்வாயும் இணையிறாங்க விரயஸ்தானத்தில். அந்த விரையாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான ஸ்திர சொத்துக்கள் அல்லது வண்டி வாகன மாற்றல் ஏற்படுதல் போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது தங்க நகை வாங்கணுமா, தாராளமாக இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் வயசுக்கு அதாவது திருமண வயசில் இருக்கிற பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுடைய அக்கா தங்க யாராவது இருந்தாங்கன்னா அவளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு இருக்குது. அதற்குண்டான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடி மாதம் தானே சார் அப்படின்னா, ஆடி மாதத்தில் தான் நம்ம தங்க நகையெல்லாம் வாங்கணும். ஆடி முடிஞ்செடுத்துனா ஆவணி பிறந்தெடுத்துனா திருமணத்துக்கு நேரம் பத்தாது, உங்களுக்கு ஓட்டத்துக்கு நேரம் பத்தாது, உழைப்புக்கு நேரம் பத்தாது. அதனால் இப்பொழுது அந்த மாதிரி செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான நேரம் இது. நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வின் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் ஒரு 1.5 மாதத்துக்கு, அதாவது ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா மிகையாகாது. சந்தோஷத்துடன் தரக்கூடிய அனுபவத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது. பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் சார்ந்தவங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது தேவையில்லாத வார்த்தையை பேசினா கூட அதில் கூட உங்களுக்கு பண வரவு ஏற்படும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பண வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால
குடும்பத் தலைவிகள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய தகுதி தெரிந்து முதலீடுகளை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. அனாவசியமாக செலவை பண்ணாதீங்க. அனாவசியமாக முதலீடு பண்ணுறங்கிற பேர் வழியில் அகலக்கால் வச்சு முதலீடு பண்ணிடாதீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் மார்ச் மாதம் தானே சார் சனி பயிற்சின்னா அதனுடைய பலன்கள் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சனி வக்கரகதியில் இருக்கார், பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளுக்கு உண்டான துளசி மாலையை தினமும் பெருமாளின் பாதங்களில் சமர்ப்பித்து வழிபடுங்கள். அப்படி வீட்டிலேயே கோயிலுக்கு போக முடியல சார், எனக்கு நேரம் இல்லை சார் அப்படின்ட்டு ஆண்கள் சொல்கிறதோ, இல்லை பெண்களுக்கு எனக்கு நேரம் இல்லை, வீட்டு வேலை பண்ணிவிட்டு நான் முடிக்கும் பொழுது 11 மணி 12 மணி ஆகிடுதுன்னா வீட்டில் இருக்கிற துளசிக்கு தண்ணீர் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமத்தை இட்டுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது, வார்த்தைகளால் பிரச்சனைகள் வராது. கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் அதுவும் விரையாதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருக்கார். புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால செலவை பண்ணினா வருமானம் வரும், செலவை பண்ணினா பெருமிதம் ஏற்படும், செலவை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் திருமணத்தை இப்போ பண்ணக்கூடாது. இப்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய திருமணம் சார்ந்த அந்த ஜாதகம் இருந்ததுன்னா அதை உங்களுடைய குலதெய்வத்தோடைய பாதத்தில் வச்சு வணங்கிட்டு, ஏன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆடி மாதமும் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தோட பாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய திருமண தேடல்களை துவக்கினால், திருமணத்தை பண்ணக்கூடாது, திருமண தேடல்களை துவக்கினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடனே சில பேர் திருமணத்தை ஆடி மாதத்தில் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தெய்வத்திற்கு உண்டான மாதம். அங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு என்னோட திருமணத்துக்கு வழி சொல்லுன்னு தான் கேட்கணுமே தவிர இந்த மாதம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது தெய்வத்துக்கிட்ட. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்கள் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் 2, 3 ஆகிய இடங்களையும் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், மனசில் இருக்கிற கவலைகளுக்கு மருந்து தரக்கூடிய வகையில் இருக்கும். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும், உங்களுக்கு லீகல் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். கோபமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் தான் எல்லாரும் செயல்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாரத்திலேருந்து கோபங்கள் குறையக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களோ ஆசிரியர்களோ, இந்த ஸ்கூல் காலேஜ் பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்கள்லாம், போலீஸில் இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க, ஆனால் சொல்லக்கூடிய விதம் தான் தப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிகர், உங்களை மிஞ்ச யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் ஆரம்பம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள், கடகராசிக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் குருவும் செவ்வாயும் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, முருகன் வழிபாடு செய்யுங்கள், குரு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும், அனைத்து விதமான மரியாதைகளையும், அனைத்து விதமான லாபங்களும் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு 9ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி காலை வரை விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வந்தாலும் சனியின் பார்வையில் இருப்பார். இந்த வார கடைசியில் செவ்வாயின் பார்வை வந்துடும் உங்கள் ராசிக்கு. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு செவ்வாய் பார்வை வருதுனால, குருவோடு சேர்ந்த செவ்வாய் பார்வை வருதுனால உங்களுக்கு சுப பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் இந்த வாரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகள் 12ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுனால உங்களுடைய நீண்ட நாள் தேடல்கள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால, பூமிகாரகனின் பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு வருமானம், ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, அந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும், குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும், சுக அதிகரிப்பு ஏற்படும், கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கிறதுனால இந்த வாரம் முதல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு 4லேருந்து 5 வாரத்துக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை இல்லாத வாரம், கடன் பிரச்சனைகள் இல்லாத வாரமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த வாரம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை, உறவுகளின் வருகை போன்ற விஷயங்களால் நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் சில சங்கடங்கள், ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, புதன் லாபஸ்தானாதிபதி புதன் விரயத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி, சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி, உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றல் அல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வளர்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி தருகின்ற வாரமாக இருக்கிறதுனால பண வரவிற்கு குறைவு இருக்காது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, டெய்லி காலையில் சூரிய உதயத்தப்போ நீங்கள் அந்த சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்ய வேண்டும். சூரிய உதயத்தப்போ நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் 5:45 மணி டு 6 மணிக்குள்ளார ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதன் மூலமாக சூரிய பலம் கிடைக்கிறதுனால, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேர்க்கை, வர வேண்டிய மரியாதைகள் உங்களிடம் உங்களுக்கு மன வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்திலே உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சண்டை இருக்குது, உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் வாக்குவாதம் இருக்குன்னா அவங்களே உங்கள் பேரில் இருக்கிற தப்பான எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதில் அவர்கள் வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மை முகத்தை அறிந்து உங்களை பாராட்டுவதற்கு தயங்க மாட்டாங்க. அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள்னால் குழந்தை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திர மங்கள யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு தந்தை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய நாளான 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரித்தல், தொழிலுக்கு உண்டான பண முதலீடுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த விஷயத்திலெல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தந்தையாகக்கூடிய யோகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம், இல்லை செப்பரேட்டடாக வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இந்த இரும்பு துகளும் காந்தமும் எப்படி ஒட்டிக்கும், இழுத்துன்னு போய் அந்த மாதிரி ஒரு ஒன்றிணைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்குது.
எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும், அவர்களால் ஏற்பட்ட பண விரயமும் சரிகட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பண வருமானம், ஈவன் சந்திரன் விரயத்தில் இருக்கும் பொழுது தந்தைக்காக செலவு வரும்னு சொன்னேன், ஆனால் அது கூட ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு தேக்க நிலை இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சில தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த அதிகாரி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தினாரோ அவரே உங்கள் எதிர்க்க வந்து கையை கட்டின்னு நிற்பார். உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பார். உங்களை வந்து சார்னு சார் போட்டு பேசி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக எந்தெந்த அதிகாரிகள் உங்களுக்கு சிக்கலை கொடுத்தார்களோ அந்த அதிகாரிகளின் கொட்டத்தை அடக்கக்கூடிய ஆற்றலை அந்த லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு வழங்கிடுவார். துலாம் ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சப்தமஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதனால் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சுப விஷயங்கள், அதாவது சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம், உங்கள் வீட்டில் இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், உங்கள் வீட்டில் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு 8 வயசு 10 வயசு 12 வயசில் இருந்தால் அந்த குழந்தைகள் பூ பெய்வதற்கு உண்டான வாய்ப்புகள், உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. வார ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இது நாள் வரைக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வார கடைசியில் 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி காலை வரை, 11ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 14ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வட்டிக்கு விடுறவராக இருக்கீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, பணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்து கடைசியில் இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதுவும் குறிப்பாக 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறது அத்தனையும் சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் இருக்காது. கடன் விஷயங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களான தங்க நகைகள், ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதன் மூலமாக அதற்குண்டான வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், சங்கடங்கள் இல்லாத, வியாபாரத்தில் தொய்வுகள் இல்லாத வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, தினமும் காலையில் விநாயகர் அகவலை படித்துவிட்டு உங்களுடைய தொழிலை துவக்குங்கள், உங்களுடைய வேலையை துவக்குங்கள், உங்களுடைய படிப்பை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும், மேல் படிப்புக்குண்டான வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களிடம் மாற்றத்தை உணரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களிடம் மாற்றம், உங்களிடம் செயல்பாடுகளில்
வீரியத்தன்மை ஏற்படுதல், கணவன் மனைவி உறவில் மேம்பாடு ஏற்படுதல், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவது, திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுதல், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுதல், இப்படி எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. தசமஸ்தானாதிபதியான சூரியன் இந்த வார கடைசிக்கு அடுத்த வாரத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு. அவர் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு வேலை ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இதில் புதன் சந்திரன் சேர்க்கை 9ஆம் இடத்துல ஏற்படுறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அது சங்கடமாக இருக்காது, சம்பவமாக வீட்டில் நடக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால இந்த வார கடைசியில், அதாவது 11 முதல் 14ஆம் தேதி வரை கேதுவோடு சேர்ந்த சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தெய்வ வழிபாடு செய்வதற்கோ அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த அலைச்சல் கூட உங்களுக்கு சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாட்களாக 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சந்திரன் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வியாபார வளர்ச்சி ஏற்படும். அறிவு சார்ந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும். கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கிரியேட்டிவ் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமானை இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். உங்களுடைய தெளிவான சிந்தனையை வெளிப்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் எல்லா விதத்திலும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்குகளில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 9ஆம் தேதி காலை 7:52 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் 7, 8, 9 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருப்பார். புதன் அப்படிங்கிறவர் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. அதனால் உங்களுக்கு கூடவே இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்படும். அல்லது வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவில் உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் மனைவியோ உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் பையனையோ பொண்ணையோ திட்டினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசுவார். ஆமாண்டா அவள் அப்படி தான் பேசின்னு இருப்போம், அவள் சின்ன வயசில் அப்படி தான் பண்ணினான்ட்டு உங்களுடைய கடந்த காலத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கணவனை பற்றியும் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்கள் 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய 3 இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 9ஆம் தேதியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த 9ஆம் இடத்துக்கு சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது உங்களுடைய சனியின் பார்வையில் இருப்பார். அதனால் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அலைச்சல் வளர்ச்சிக்கான விஷயமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய மன உளைச்சல் ஏற்படும். இதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி படிக்கலாமா, இவ்வளவு யோசனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 11 முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். எதிராளிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே எதிரிகளாக இருந்தால், மேலதிகாரிகளாக இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்களையும் களையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார கடைசியில் ஏற்படும். 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்காமல் இருப்பது நல்லது.
புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி இது ரெண்டும் நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது வந்து ஜூலை 15க்கு மேலே தான் வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் வயது தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார கடைசியிலேருந்து உங்களுடைய முயற்சிக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதாவது 11ஆம் தேதிக்கு மேல் வேலை தேடும் முயற்சியில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலை செயல்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த புதன் தான் எதிரி ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிரி கெட்டு போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் வார கடைசியில் தான் அதற்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாரை நம்பியும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. நம்ம ஊரில் ஒரு கிராமத்து பழக்கத்தில் ஒன்று உண்டு, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதன்னு. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக சந்திரன் வந்து 8, 9 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்களான 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்ப ரகசியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். குடும்ப விஷயத்தை வெளியாட்களிடம் சொல்லாதீர்கள். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது, அதுவும் குறிப்பாக எதிர்பால் இனத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். இதில் 2 சூக்ஷ்மம் இருக்குது. மகாலட்சுமி வந்து பணத்துக்கு மட்டும் இல்லை, கணவனுக்கு அடங்கி கணவன் சொல் பேச்சு கேட்டு நடப்போம். அதனால் வந்து இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுனால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குடும்ப நிம்மதிக்கு மகாலட்சுமி வழிபாடு ஒன்றே துணை இருக்கும். மகர ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பத்தில் 7, 8, 9 ஆகிய நாட்கள் 9ஆம் தேதி காலை 7:45 மணி வரைக்கும் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு போட்டா போட்டி இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் போட்டா போட்டி. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அறிவு திறமைக்கு நீங்கள் போட்டி போடுவீர்கள். ஸோ இதெல்லாம் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்து சனியின் பார்வையில் அந்த சந்திரன் இருப்பார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு மேலும் மேலும் அவமானங்கள் ஏற்படும். இப்போ வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற பேச்சுக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய, எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அதுவும் குறிப்பாக 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுவது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுவது, வியாபாரத்திற்குண்டான பண உதவிகள் கிடைப்பது, கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் 11ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியத்தின் மூலமாக மன வேறுபாடு காரணமாக, குழந்தை பாக்கியத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவில் மன வேறுபாடு இருக்கிறவங்களெல்லாம் இந்த வாரம் 11ஆம் தேதிக்கு மேலே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால. ஸோ நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். பண விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள், செலவுகள் குறைந்து சேமிப்புகளை அதிகப்படுத்த முடியாது. ஆனால் செலவில்லாத நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது கேதுவோடு இணைகின்ற பொழுது குரு பார்வையில் இருப்பார். சந்திரன் கேது சேர்க்கை குருவின் பார்வையில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக உங்களை தேடியோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக தலைவரை, ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ ஆன்மீக தலைவரையோ தரிசிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுபூர்வமான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா, ஆனால் அந்த பற்றாக்குறைக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்கள் துவங்கிவிட்டன.
11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்த்து கொள்ளலாம். இது நாள் வரைக்கும் உங்கள் வார்த்தை தான் அங்கே வந்து அவமரியாதை ஏற்படுத்திட்டு இருந்தது, உங்கள் வார்த்தை தான் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதே வார்த்தையை தான் பேசுவீங்க, ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அந்த நளினத்தை பயன்படுத்துவதன் மூலமாக எதிரிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்கள் நிபந்தனைகளுக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் பைரவர் வழிபாடு, அகோர வீரபத்ரர் அல்லது பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பையும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றலையும் அந்த அகோர வீரபத்ரர் மட்டுமல்லாமல் அந்த பைரவரும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை அரணாக நின்று காப்பார்கள். கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் 6, 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 6ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவச்சொல் ஏற்படும். உங்களுக்கு செய்யாத தவறுகளுக்கு குற்றம் சுமத்தி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் அது இல்லை. நல்ல விஷயம் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. என்ன காரணம்னா, 3ஆம் இடத்து செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைய போகிறாரு 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும், நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கும். கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கெமிக்கல் சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில், இரும்பு சார்ந்த தொழில்னால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி, அயல்நாடு சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது நாள் வரை இருந்து வந்த தடுமாற்றங்கள், அரசாங்கத்தின் சட்டங்கள் திட்டங்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் எல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தும். அகலக்கால் வச்சிடாதீங்க, முரட்டு தைரியத்தில் இறங்கிடாதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு சனியின் வக்கர பார்வை இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இடுப்பு பகுதி, உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மட்டும் பெருசாக பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு 11ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கோ ஆன்மீக பேச்சுக்களை பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் இந்த நாட்களில் ஒரு பெரிய மரியாதையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 11ஆம் தேதிக்கு மேலே சந்திராஷ்டமத்திலையும் நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள் தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஈவன் சந்திராஷ்டமம் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுறதுனால குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு, குரு வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக இந்த வார ஆரம்பத்திலே 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை சூரிய நமஸ்காரம் ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுவதும் தினமும் காலையில் சூரியனுக்கு 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த பொசிஷன் நின்று நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக உங்கள் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய சோம்பல் தன்மை விலகும். ஒரு மந்தத்தன்மை விலகுவதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான உபாயத்தை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவார். மீன ராசி. அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை, விரயங்கள், ஆரோக்கியத்தில் சஞ்சலம், அதுவும் குறிப்பாக விரயஸ்தானத்திலேருந்து சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வலது பக்கத்துலலாம் பிரச்சனை இருக்குது. வலது பக்க காது, கண், வலது பக்க தோள் பட்டையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்து மருத்துவ சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு. பண விரயம் ஏற்பட்டுருக்கு. தான தர்மங்களை காட்டிலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுருக்கு. நீங்கள் தான தர்மத்தை ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள்லாம் வந்திருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த வாரத்தில் நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை, அதனால் உங்களுக்கு பாதகாதிபதி புதன் சந்திரன் எதிரியோடு சேர்றதுனால, எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? கலைத்துறை நண்பர்களுக்கு. எதிர்பாலினத்தவர்களால் வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது, அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை சந்திரன் சிம்மராசியில் இருப்பார். சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அந்த நாட்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். அதுவும் ஆரோக்கியம் சார்ந்த, கடன் சார்ந்த அலைச்சலாக இருக்கும். சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதில் கெடுதல் வராது, அலைச்சல் மட்டும். உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எழுச்சி தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால மன அமைதி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பூமியை யாராவது ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க காலி பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான லீகல் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை மட்டும் நம்பி இருக்காதீங்க. சுய முயற்சி மட்டுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். செலவுகளை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்கள், பண விரயங்கள் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மன வேற்றுமைகள் விலகும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, படிப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த புக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, புக்ஸை வாங்கி விற்கிறவங்க, இல்லை ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள், வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் கூட எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். ஏன்னா புத்திகாரகன் புதன் எதிரி வீட்டில் இருக்கார். சொந்த அப்பா வீடு தான், ஆனால் சந்திரன் எதிரியாக இருக்கிறதுனால எதிரியோடு சேர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் புத்தியை நேர்மறையாக பயன்படுத்திக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் ஏற்படும். அரசாங்க பதவி சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருவை சிவனாக தியானித்தாலும் சரி, சிவனை குருவாக தியானித்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குருவை வழிபடுங்கள். குருவுக்கு உண்டான அனைத்து பூசணைகளையும் செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.